இல்லாமா சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நெடுங்கோலத்தில் இருக்கக்கூடிய கபருக்கு மக்கள் போறாங்க, அங்க இருக்கிறவங்க கந்தரி கொடுக்குறான், அங்க இருக்கக்கூடியவர்கள் அதுக்கு சில பாத்தியாக்கள் ஓதுறாங்க, வெளி மாவட்டங்கள்ல இருந்து நேர்ச்சி வைத்து இங்க வந்துகிட்டு இருக்கிறாங்க. யாரு அவரு? அல்லாஹ்வின் தூதரா? சொர்க்கவாதி என்று ஏதாவது சீல் வைக்கப்பட்டிருக்கிறதா? சஹாபாக்களையும் சொர்க்கவாதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அபூபக்கர் சொர்க்கம், உமர் சொர்க்கம், உஸ்மான் சொர்க்கம், இப்படி நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கம் சொர்க்கம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே. இவர் சொர்க்கம் அவர் சொர்க்கம் என்று சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறார்களே. அவர்களிடமே கேட்கவில்லை நம்முடைய சமுதாயம். ஆனால் எங்கேயோ இருந்து வந்தாராம். அது ஹிலுர் அலைஹிஸ்ஸலாம் வந்து போன இடமா. வந்து போன இடத்துல எப்படி ஒரு ஆளுடைய சமாதி இருக்கும்? இந்த சமுதாயத்தில் மூட நம்பிக்கை எப்படி காணப்படுது தெரியுமா? ஒரு ஆளுக்கு 2 பொண்டாட்டி இருக்கலாம் கேள்விப்பட்டிக்கிறோம், ஒரு ஆளுக்கு 2 கடை இருக்கலாம் கேள்விப்பட்டிக்கிறோம், ஒரு ஆளுக்கு 2 வாகனம் இருக்கலாம் கேள்விப்பட்டிக்கிறோம், ஒரு ஆளுக்கு 2 கபர் இருக்கிறத கேள்விப்பட்டிக்கலாம் இருக்குது. கல்முனையில் இருக்கக்கூடிய கொடியேத்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஷாவுல் ஹமீது நாயகம் யாரு? இந்தியாவில் நாகூர்ல அடங்கப்பட்டவர் தான் அவர். இந்தியாவில் நாகூர்ல ஒரு தர்கா, ஒரு கபரு, அங்க மௌத்தானாராம். கல்முனைக்கு வந்த இடத்த இங்க மௌத்தானாராம், இங்க ஒரு கபரு. நம்ம ஏதாவது தலைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கிறோமா? என்ன நம்ம சொல்றோம்? ஒரு ஆளுக்கு எப்படி 2 கபரு போட்ட கோப்பியா இது? எப்படி கபரு வரும்? அப்ப அதுவே நம்ம கிட்ட இல்லாத ஒரு மூட நம்பிக்கை. இதை சொல்லி மற்றவன் இஸ்லாத்துக்கு வருவானா? எவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை, எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான கொள்கையை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அப்ப மூட நம்பிக்கை என்று நம்ம சொல்றது என்னன்னு சொன்னால் அறிவு ரீதியாக ஏற்றுக்கொள்ள முடியாதது. இப்ப வர்ற மாசத்துல என்ன